என்னை நம்பி மிக பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கின்ற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை நம்பி என்கின்ற அந்த வார்த்தை என்பது இந்த மக்களுக்காக கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக களமாடிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தவர். தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஈழ விடுதலையோடு தொடர்ந்து களமாடி வருகின்ற ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருடைய முழக்கம்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு திசை வழி போக்காக எதையுமே தலைவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் மற்றவர்களுக்கு தெரிகின்றது. இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற முழக்கம் எங்களுடைய தலைவர் அவர்கள் எழுப்பிய முழக்கம். இந்த முழக்கம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அவர் சொல்வது, அதாவது நடக்காததை சொல்வதில்லை. எப்போதுமே ஒரு கனவு அப்படிங்கிறது அது கனவு இல்லாது, அது இலக்கு. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்கனவே முன்வைத்த அந்த முழக்கம் இன்றைக்கு நிறைவேறுகிறது என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்தை இன்னும் கூடுதலாக ஒரு அதிகார பகிர்வை விரும்புகின்ற அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கம் அப்படிங்கிறது பல வருடங்களா வச்சிருக்கீங்க, ஒரு கனவும் கூட. அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியில இருந்தீங்க, இத்தனை நாள் சாத்தியம் இல்லாம இருக்கிறது தாவேக்கு அமைச்சரவையில் இப்ப உங்களுக்கு நியமனம் சாத்தியமாக போகுது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நிலைப்பாடு தாவேக்கு எடுத்துக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கட்டாயம் இந்த அரசு என்பது ஒரு கூட்டணி ஆட்சியாக தொடரும். நாங்கள் இந்த ஆட்சியில் அதாவது இதை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது, சிறப்பாக செயல்படுவது என்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் செயல்படுவேன். முதல் முறையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு அமைச்சரவையில் ஒரு பொறுப்பில் எடுக்க போறீங்க. தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தை நீண்ட நாளா பயணித்து வரீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். போராட்ட களம்னாலும் ஒண்ணுதான், எங்களுக்கு அமைச்சரவைனாலும் ஒண்ணுதான். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக பாராட்டக்கூடியவர்கள். போய் ஏசி ரூமில் போய் படுக்கக்கூடியவங்க. இப்போ இப்படியே போய் நீ போய் களத்தில் போய் இறங்கு அப்படின்னாலும் நாங்கள் அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே எங்களுடைய அதிகார பகிர்வு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவு அதிகாரம்தான். எல்லா கூட்டுகளுக்கும் ஒரே சாவி அதிகாரம் தான் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கனவை நோக்கி நாங்கள் நகர்றோம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் மையம் என்பதை மீண்டும் எங்களுடைய தலைவர் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். நீண்ட நாள் கோரிக்கையோ ஒரு திட்டத்தையோ செயல்படுத்தணும் ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி நிறைவேற்றுறதா என்ன திட்டத்தை நீங்க நிறைவேற்ற? இது எல்லாமே எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் செயல்படுவேன். நான் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் திட்டங்கள், செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மக்களுக்கான திட்டமாக, மக்களுக்கான செயல் திட்டமாக நடக்கும். கட்டாயம் பாராட்டுக்குரிய, நேர்மையான, அதே போல மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக நாங்கள் இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆதரவே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட ஒரு 4 கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து 8 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வந்த விமர்சனம் 5 வருஷம் இந்த ஆட்சி தொடராது, பாதியிலே கவிழ்ந்துரும்னாங்க. இப்ப ஐயுஎம்எல்க்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அமைச்சரவையிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 வருடம் இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கறத உங்களுடைய கணிப்புல சொல்லுங்க. இல்ல, அதாவது இந்த கேள்விக்கு எங்களுடைய தலைவர் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லியிருக்கிறாரு. தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தொண்டர் சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையதா இருக்காது. மீண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்து எங்களுடைய தலைவர் அவர்கிட்ட கேளுங்க. இதோட போதும் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் தலித் மக்களுக்கு ஆதரவு சரியா இருக்கும். பொது இலாகா கொடுக்கலாம்ன்ற ஒரு தகவல் எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன அது குறித்து எங்களுக்கு தகவல் தலைவர் அவர்கள் பேசுவாரு. 2 தான் மிச்சம் இருக்கு. இல்ல, அதுதான், அது எதுவானாலும் தலைவர் தான் முடிவெடுப்பாரு. தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுறோம்.